நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரத்த வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். ஆமா. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. மகாத்மா காந்தி அப்புறம் ஈவே ராமசாமி. ம். இந்த இரண்டு பெரிய தலைவர்களோட கருத்து முரண்பாடுகளை இந்த ஆதாரம் அலசுது. ஆனா சும்மா பட்டியலிடாம எந்த முரண்பாடு ஏத்துக்க கூடியது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விய மையமா வச்சு தன்னோட வாதத்தை இது கட்டமைக்குது. கரெக்ட். முக்கியமா நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை முன்வைக்கிற ஆதாரம். ஆமா. இதோட வாதங்கள் சிலருக்கு சரியாவும் சிலருக்கு ரொம்ப கடுமையானதாகவும் கூட தெரியலாம். நம்ம நோக்கம் இந்த ஆதாரம் தன்னோட முடிவுக்கு எப்படி வருது, அது என்னென்ன சான்றுகளை முன்வைக்குதுன்னு ஆராயறது தான். அருமை. சரி, அப்ப விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு தலைவர் தன்னோட கருத்தை மாத்திக்கிறது சகஜம். ஆனா அதை எப்படி நியாயப்படுத்துறாங்கங்கிறது தான் முக்கியம் இல்லையா? நிச்சயமா. இந்த விஷயத்துல காந்திக்கும் ராமசாமிக்கும் இருந்த வித்தியாசத்துல இருந்து ஆரம்பிப்போமா? காந்தியோட விளக்கம் ரொம்ப நேரடியானது. ஆமா, ரொம்பவே நேரடியானது. அவர் சொல்றதா இந்த ஆதாரம் குறிப்பிடுறது என்னன்னா, ஒரே விஷயத்த பத்தி நான் ரெண்டு வேற வேற நேரத்துல வேற வேற கருத்து சொல்லியிருந்தா, கடைசியா நான் சொன்னதை தான் என் கருத்தா எடுத்துக்கணும். சிம்பிள். இதுல எந்த குழப்பமும் இல்ல. ஆமா, தெளிவான நிலைப்பாடு. ஆனா ராமசாமியோட விளக்கம் இதை விட ரொம்ப விரிவானது, பல அடுக்குகளை கொண்டது. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. அவர் இது எப்படி பாக்குறார்? இந்த ஆதாரம் அவர் சொன்னதா ரெண்டு முக்கியமான விஷயங்களை மேற்கோள் காட்டுது. ஒன்னு, ரொம்ப இயல்பான ஒரு ஒப்பீடு. நானும் மனுஷன் தானே, ஒரு பொருளை வேணும்னே உடைக்கிறதுக்கும் தெரியாம உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறார். அதாவது மாற்றத்தோட நோக்கத்தை கவனிக்க சொல்றார். ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட். தெரியாம செய்யற தப்புக்கும் தெரிஞ்சு செய்யற தப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. அதேதான். இது இன்னும் விளக்கமா 1931ல குடியரசு இதழ்ல நான் மாறுவது ஏன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரையிலேயே எழுதியிருக்கிறதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ அப்படியா? அதுல அவர் கேட்கிற கேள்விகள் தான் முக்கியம். ஒருத்தன் மாறுறானா, அந்த மாற்றம் முற்போக்கானதா இல்ல பிற்போக்கானதா? சரி. மக்களுக்கு நல்லதா கெட்டதா? சுயநலத்துக்காக மாறினானா பொதுநலத்துக்காக மாறினானா? இது எல்லாம் வச்சுதான் ஒரு மாற்றத்தை எடை போடணும்னு அவர் சொல்றார். அப்போ காந்தி சொல்றது என் கடைசி நிலைப்பாடுதான் இறுதியானது, ராமசாமி சொல்றதோ என் மாற்றத்தோட நோக்கத்தையும் திசையையும் பாருங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் ராமசாமியோட இந்த வாதத்தை ஏத்துக்கலையா? இல்லவே இல்ல. இந்த இடத்துல இந்த ஆதாரம் தம் முதல் கடுமையான விமர்சனத்தை வைக்குது. என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு திருடன் நல்லவனா மாறுறத நாம பாராட்டலாம், வரவேற்கலாம். ஆனா ஒரு நல்லவன் திருடனா மாறினா மாற்றம் இயல்புதானேன்னு ஏத்துக்க முடியுமா? முடியாது. நிச்சயமா முடியாது. அதேதான். அதனால மாற்றம் எந்த திசையை நோக்கி நடக்குதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை விஷயத்த ராமசாமி தன்னோட நியாயப்படுத்தல கோட்டை விட்டுட்டாருன்னு இந்த மூலம் குற்றம் சாட்டுது. இது ஒரு வலுவான எதிர்வாதம். சரி, இந்த தத்துவார்த்தமான விவாதத்தை விட்டுட்டு ஒரு நிஜமான பிரச்சனையில இவங்களோட முரண்பாடுகள் எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த ஆதாரம் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைங்கிற விஷயத்த கையில் எடுக்குது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, காந்தியோட முரண்பாட்டை ராமசாமியை விமர்சனம் செஞ்சிருக்காரு இல்லையா? ஆமா. 1931ல குடியரசு இதழ்ல புளைய காந்தி புதிய காந்தி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கற்பனையான உரையாடல் மூலமா இதை செஞ்சிருக்கார். ஓகே, அந்த உரையாடல்ல என்ன இருக்கு? அதுல பழைய காந்தி சொல்றதா குறிப்பிடப்படுறது இதுதான். தீண்டாமை ஒழியாம சுயராஜ்யம் வாங்க நினைக்கிறது முட்டாள்தனம். ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அதுக்கு நேர்மாறா புதிய காந்தி என்ன சொல்றார்? புதிய காந்தி சொல்றதா அந்த உரையாடல் சொல்லுது. சுயராஜ்யம் முதல்ல கிடைக்கட்டும், தீண்டாமை விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, அப்போ இதே மாதிரிதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை விஷயத்திலயும். அதேதான் பழைய காந்தி சொல்றார். இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லாம சுயராஜ்யம் வரவே வராது. சரி. ஆனா புதிய காந்தி சொல்றதா ஆதாரம் காட்டுறது. முதல்ல சுயராஜ்யம் வாங்கிருவோம், அதுக்கப்புறம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நாமளே ஏற்படுத்திக்கலாம். இது ஒரு தெளிவான முரண்பாடு. காந்தி கிட்ட ஏன் இந்த பெரிய மாற்றம் வந்தது? சுதந்திர போராட்டத்தோட மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒன்னா அவர் சொன்ன விஷயத்திலிருந்து அவரே ஏன் பின்வாங்கினார்? இதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது விளக்கம் கொடுக்குதா? கொடுக்குது. இது காந்தியோட ஒரு நடைமுறை சார்ந்த மாற்றம், அதாவது ஒரு பிராக்மேட்டிக் ஷிஃப்ட்னு இந்த ஆதாரம் பாக்குது. பிராக்மேட்டிக் ஷிஃப்ட் அப்படின்னா? அதாவது காலப்போக்குல வெவ்வேறு மதங்களை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களுக்குள்ள உண்மையான ஆழமான ஒற்றுமையை ஏற்படுத்துறது எவ்வளவு கடினமான காரியம்னு காந்தி உணர்ந்திருக்கலாம்.
ம் மத நல்லிணக்கங்கிறது மேடப்பேச்சுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது ஒரு வரலாற்று போய் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனடி இலக்கான சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம்னு இந்த மூலம் ஒரு விளக்கத்தை முன்வைக்குது. ஓ அப்போ அடைய முடியாத ஒரு இலட்சியத்துக்காக போராடுறதை விட அடையக்கூடிய இலக்கான சுதந்திரத்தை நோக்கி நகர்வது புத்திசாலித்தனம்னு அவர் நினைச்சிருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, அப்படி ஒரு பார்வையை அது கொடுக்குது. முக்கியத்துல ராமசாமியோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? அவர் முரண்பாடுகள் இல்லாம ஒரே மாதிரி இருந்தாரா? இல்லவே இல்லன்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இங்கதான் இந்த ஒப்பீட்டோட கூர்மையான பகுதிக்கு நம்ம வரோம். சொல்லுங்க. தொடக்கத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அவங்க உரிமைகளுக்காகவும் ராமசாமி தீவிரமா பேசியிருக்கிறதா இந்த மூலம் குறிப்பிடுது. ஆனா பிற்காலத்துல அவரோட நிலைப்பாடு 180 டிகிரி மாறி ரொம்ப கடுமையானதா மாறுறதா சொல்லுது. எவ்வளவு கடுமையானதா? உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. இந்த ஆதாரம் ராமசாமியே சொன்னதா ஒரு மேற்கோளை காட்டுது. அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கடுமையான மொழி நடையில இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது கால வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. அடேங்கப்பா, இது ரொம்ப அதிர்ச்சிகரமான வார்த்தைகளா இருக்கே. ஒரு காலகட்டத்துல ஆதரவா பேசிட்டு இன்னொரு காலகட்டத்துல இப்படி ஒரு ஒப்பீடு. இது ஒரு குறிப்பிட்ட விரக்தியில சொன்னதா இல்ல இந்த நிலைப்பாடு தொடர்ந்ததா? இது இன்னும் தீவிரமடைஞ்சதா தான் இந்த ஆதாரம் காட்டுது. 1964ல விடுதலை இதழ்ல அவர் எழுதியதா ஒரு பகுதியை இது மேற்கோள் காட்டுது. அதுல என்ன சொல்லிருக்கார்? அது இன்னும் நேரடியான தாக்குதலா இருக்கு. இங்கிருக்கும் துலுக்கனுக்கு இங்கின்ன வேலை, ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம், நீ தமிழனா, இது போன்ற கேள்விகளை அவர் எழுப்பியதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒரு சமுதாயத்தையே நாட்டை விட்டு வெளியேற சொல்ற அளவுக்கு ஒரு கருத்து மாற்றம். ஆமா, காந்தியோட மாற்றத்தையும் ராமசாமியோட இந்த மாற்றத்தையும் ஒப்பிடும்போது இந்த ஆதாரம் ஒரு பெரிய வித்தியாசத்தை இங்க சுட்டி காட்டுது இல்லையா? நிச்சயமா. காந்தி சுதந்திரம் முதல்ல ஒற்றுமை அப்புறம்னு தன் முன்னுரிமையை மாத்தினாரே தவிர எந்த ஒரு சமுதாயத்தையும் நாட்டை விட்டு வெளியேற சொல்லியோ இவ்வளவு கடுமையான வார்த்தைகளாலையும் திட்டலேங்கிறத இந்த மூலம் அழுத்தமா பதிவு செய்யுது. புரியுது. காந்தியோட மாற்றம் ஒரு சீன்லெட் மாற்றம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். ஆனா ராமசாமியோட மாற்றம் ஒரு அடிப்படை நிலைப்பாட்டு மாற்றமா, ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்டா இருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. சரி, இப்போ இந்த ஆதாரத்தோட இறுதி முடிவுக்கு வருவோம். காந்தியின் முரண்பாடு, ராமசாமியின் முரண்பாடு ரெண்டையும் அலசிட்டு இது தன்னோட தீர்ப்பை எப்படி சொல்லுது, ரெண்டு மாற்றங்களையும் எப்படி எடை போடுது? இந்த ஆதாரத்தோட முடிவு ரொம்பவும் நேரடியானது, அதே சமயம் சர்ச்சைக்குரியதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. அது என்ன சொல்லுதுன்னா, காந்தியின் முரண்பாடுகள் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பெரிய இலக்க அடைய முயற்சிக்கும் போது ஏற்படுற தவறுகள் அல்லது தோல்விகளால உருவானது. அதாவது மலையுச்சிக்கு ஏறுறதுக்கு ஒரு பாதையில போய் பார்த்து அது சரி வரலன்னா இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ராமசாமியோட முரண்பாடுகள் அப்படிப்பட்டது இல்ல. அது திட்டமிட்டே தவறானதாகவும் அறிவு நாணயமற்றதாகவும் இன்டலெக்சுவல் டிஸானஸ்டியோட இருந்ததாகவும் இந்த ஆதாரம் ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை வைக்குது. அறிவு நாணயமற்றதுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. அதை நியாயப்படுத்த இந்த ஆதாரம் வேற ஏதாவது சான்றுகளை காட்டுதா? ஆமாம், இரு சமூகங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டும் விதமா ராமசாமி பேசினதா ஒரு மேற்கோளை இது இறுதியா முன்வைக்குது. என்ன அது? ஒரு அரபி தேசத்தவனி நெருத்தடத்தில் கண்ணில் பார்த்துவிட்டால் நமது மக்கள் காலுடன் மூத்திரம் பெய்து கொள்ளுகின்றன அப்படின்னு பேசி வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிட்டும் நமக்கு ஏன் தைரியம் வரலைன்னு அவர் கேட்பதா அந்த பேச்சு தொடருது. இத ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிரா தூண்டி விடுற ஒரு செயலாக இந்த ஆதாரம் பாக்குது. அப்போ இந்த ஆதாரத்தின் பார்வையில காந்தி கொள்கை அளவிலான தவறுகளை செஞ்சாலும் மக்களை மோதவிடும் செயல்கள்ல ஈடுபடல. ஆனா ராமசாமி அப்படி செஞ்சார்னு சொல்லுது. மிகச்சரியா. அதனாலதான் காந்தி செஞ்ச தவறுகளுக்கு பிறகும் அவர் மகாத்மாவாக, அதாவது பெருமான்மாவாக இருக்கிறார். ஆனா இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்ட ராமசாமிய பெரியார்னு, அதாவது மதிப்புக்குரிய பெரியவர்னு சொல்றது உண்மையிலே பெரியவங்களா இருந்தவங்கள அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஓ, அப்படிதான் அந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை ரொம்ப காடான ஒரு முடிவோட நிறைவு செய்யுதா? ஆமாம், அப்படித்தான். ஆஹா, இன்னைக்கு நாம அலசின இந்த ஆதாரத்தோட பார்வைய சுருக்கமா சொன்னா, ரெண்டு தலைவர்கள்ட்டையும் முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனா காந்தியோட முரண்பாடுகள் ஒரு இலக்க நோக்கிய பயணத்துல ஏற்பட்ட பாதை மாற்றங்கள். ராமசாமியோட முரண்பாடுகளோ அடிப்படை நோக்கத்திலேயே ஏற்பட்ட நேர்மையற்ற மாற்றங்கள். இதனால
காந்தி மகாத்மா ராமசாமி அப்படி இல்லங்கிறது தான் எந்த ஆதாரத்தோட இறுதி தீர்ப்பு? ஆமா, இது ஒரு குறிப்பிட்ட வலுவான வாதம். இந்த அலசல் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டலாம். எப்படி? பொதுவா ஒரு தலைவரோட கருத்து மாற்றங்களை நாம எப்படி பார்க்கணும்? அவங்க மாறின திசையை மட்டும் வச்சு மதிப்பிடணுமா, இல்ல அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருந்த நோக்கம், நேர்மை, அப்போதைய அரசியல் சூழல் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணுமா? நல்ல கேள்வி. உங்க பார்வையில ஒரு ஏத்துக்க கூடிய முரண்பாட்டுக்கும் ஏத்துக்க முடியாத முரண்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க வரையறது? இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கலாம்.